இறுதியாக பொங்கல் பரிசு தொகையை அறிவிக்க உள்ள முதல்வர் ஸ்டாலின். மகிழ்ச்சியில் குடும்ப தலைவிகள். அதாவது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் மக்களும் கொண்டாட ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர். மேலும் அந்த வகையில் பண்டிகையை மக்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும். அதே வேளையில் மக்கள் அதிகம் எதிர்பார்த்த ரூபாய் 500 அல்லது 1000 ரொக்க தொகையை பரிசு தொகுப்பில் இடம்பெறவில்லை. இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையில் மற்றொரு எதிர்பார்ப்பும் மகளிர் மத்தியில் எழுந்துள்ளது. அதாவது தமிழகத்தில் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் அமலில் உள்ளது. இந்த தொகையை மாதந்தோறும் 15ஆம் தேதி அன்று பெண்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் வைப்பு தொகையாக செலுத்தப்படுகிறது. இந்த முறை பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி வரும் நிலையில் மகளிர் உரிமை தொகை பொங்கலுக்காகவே முன்கூட்டியே வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தகவல்கள் பரவி வருகிறது. இதை திட்ட பயனாளிக்கான மகளிரும் எதிர்நோக்கி உள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு வழக்கமாக பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க தொகை பொங்கல் பரிசு தொகையாக வழங்குகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டிலும் பொங்கல் பரிசு தொகை தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் இந்த பொங்கலுக்கு உரிமை தொகை மட்டும் அல்லாமல் பொங்கல் பரிசு தொகையான 1000 ரூபாயும் சேர்த்து 2000 ரூபாயும் பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையின் போது அரசு 1000 ரூபாய் தொகையை வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையும் இந்த பெண்களுக்கும் கொண்டாட்டம் மிகுந்த பண்டிகையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டும் அல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்போடு பொங்கல் ரொக்க பணமும் வழங்க சில முக்கிய ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் ஒன்றிய பாஜக அரசு தரப்பில் எந்த விதமான ஒரு நிதியும் ஒதுக்காவிட்டாலும் பொங்கல் ரொக்க பணம் எப்படியாவது வழங்க வேண்டும் என்று இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் தமிழக மக்களையும் குடும்ப தலைவியையும் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.